கார்த்திக் தீபா சீரியல் டிசம்பர் 31 எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரோமோ ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரி அங்கே இருந்த பெண்களை பார்த்து இங்கே பாருங்க, இது வரைக்கும் பெண்களால் எதுவுமே சாதிக்க முடியாது, பெண்கள் கருவறைக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு எத்தனை பேர் நம்மளை அவமானப்படுத்தினாங்க. இப்போ இந்த கோவிலை நம்ம பெண்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்றா கட்டியிருக்கோம். இப்போ நாளைக்கு கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது, இதுக்கான எல்லா செலவுகளையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரொம்ப கெத்தாவும் பெருமையாகவும் சொல்கிறாங்க. ஸோ இதை பார்த்ததோட சிவனாண்டிக்கு செம்ம டென்ஷன். சிவனாண்டி என்ன நினைக்கிறாருன்னா, இவ ரொம்ப ஜாலியா அவளோட பொண்ணோட கல்யாணத்தை சிறப்பா கொண்டாடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது இன்னும் இந்த சாமுண்டீஸ்வரிக்கு தெரியல அப்படின்னு சிவனாண்டி மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாரு. அப்ப பக்கத்துல இருக்க பெண்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க சாமுண்டீஸ்வரி அம்மா, நீங்க தான் வந்துட்டு இந்த கோவில்ல முதல் மரியாதை உங்களுக்கு தான் கிடைக்கணும், கோவில் கலசத்தை உங்க கையில தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு ரேவதிக்கு தான் கல்யாணம், அதனால என் பொண்ணு ரேவதியே பூஜை பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அந்த பெண்களும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு சாமுண்டீஸ்வரி, இது மாதிரி கோவில் கலசத்தை பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி பண்றது எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, இதனால ஊருக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சிவனாண்டி, கண்டதையும் பேசி நீ தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்காது அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, எங்க பக்கத்துல உள்ள நியாயத்தை தான் சொன்னேன், இது வரைக்கும் பெண்கள் வந்துட்டு பூஜை பண்ணதே கிடையாது, நீங்க இது மாதிரி ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ஊருக்கு தான் சாப கேடாயிரும் அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சிவனாண்டி வார்த்தையை அளந்து பேசு அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி சொல்றாரு, நடக்கிறது நடக்கட்டும் எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அந்த இடத்துல இருந்து போறாரு. இதை பார்த்ததோட பெண்கள் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, கண்ட நாய் குலைச்சா குலைச்சிக்கிட்டு தான் இருக்கும், இங்க பாருங்கம்மா, இந்த கோவில்ல நீங்க தான் வந்துட்டு முதல் மரியாதை ஏத்துக்கணும், உங்க வீட்டுல தான் அந்த கலசத்தை வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் கண்டிப்பா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்திக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. ஒரு பக்கம் போனா மாயா தான் அந்த புடவைய கட்டியிருந்தாங்க அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு, இன்னொரு பக்கம் அந்த புடவைய கட்டலை அப்படின்னு மாயா சொல்றாங்க. யாரு சொல்றது உண்மையா இருக்கும், இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம கார்த்தி சரியா சந்தேகப்படுறாரு. அப்படின்னு பார்த்து பரமேஸ்வரி நேராக கார்த்திக்கு ஃபோன் பண்ண கார்த்தி கேட்குறாரு, சொல்லுங்க பாட்டி என்னாச்சு அப்படின்னு. அப்பா பாட்டி சொல்கிறாங்க, ஏப்பா கார்த்தி, கடைசி நேரத்தில் இப்படி உனக்கும் ரேவதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்காமல் போயிட்டே அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. நீங்கள் பாருங்க பாட்டி, ஆரம்பத்துலேருந்து நீங்கள் அதை தான் ஆசைப்பட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் பாருங்கள், ரேவதி வந்துட்டு என் அத்தை பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எனக்கு கடந்த காலத்தையே சுத்தமாக மறக்கவே முடியல. அப்படி இருக்கையில் என்னால் புது வாழ்க்கைக்குள்ளே போக முடியாது, அதனால புரிஞ்சுக்கோங்க, எனக்காக புரிஞ்சுக்கோங்க, அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை பற்றி சொல்லாதீங்க, அப்புறம் அம்மா ரொம்ப இதை விட ஆசைப்படுவாங்க. ஸோ இதை கேட்டுட்டு பாட்டி சொல்கிறாங்க, சரிப்பா கார்த்தி, உங்கள் அம்மா கிட்ட நான் இந்த விவரத்தை பற்றி சொல்லலைப்பா அப்படின்னு. உடனே கார்த்தியும் சரி பாட்டி அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி கேட்குறாரு, பாட்டி உங்ககிட்ட ஒரு டவுட்டு கேட்கணும் அப்படின்னு. பாட்டி கேட்குறாங்க, சொல்லுப்பா கார்த்தி அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, பாட்டி, இந்த வீட்டில் சந்திரான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, சாமுண்டீஸ்வரியோட தங்கச்சி, அவங்களோட குணம் எப்படி, அவங்கள பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, அவள் சரியான வாழ்க்கையை இழந்தவப்பா, சிவனாண்டி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம், அதை விட்டுட்டு அக்காக்காரி கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கா, எதுக்கு அக்காக்காரி கூட சேர்ந்துக்கிட்டு அவ வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு. அப்ப கார்த்திக் கேட்குறாரு, என்ன பாட்டி சொல்றீங்க, எதுக்கு சிவனாண்டி கூட சேர்ந்து வாழலைன்னு சொல்றீங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஏன்பா கார்த்தி, உனக்கு கதை தெரியாதா, சிவனாண்டியும் சந்திராவும் புருஷன் பொண்டாட்டிப்பா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழாம பிரிஞ்சு இருக்காங்க, சாமுண்டீஸ்வரிக்காக அந்த சந்திரா சிவனாண்டியை தூக்கி போட்டுட்டு வந்துட்டாப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி ஷாக் ஆகுறாரு, என்ன பாட்டி புது ட்விஸ்டா சொல்றீங்க அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, ஆமாப்பா, அந்த சாமுண்டீஸ்வரி இப்படி புருஷமண்டாட்டி ரெண்டு பேருமே பிரிச்சு வச்சுக்கிட்டு அவ மட்டும் குழந்தை குட்டி அப்படின்னு சந்தோஷமா இருக்கா, இதெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு, எனக்கு இந்த விஷயத்தை பற்றி இத்தனை நாளும் தெரியாது பாட்டி அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, நம்ம பரமேஸ்வரி வந்துட்டு சரிப்பா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, பாட்டி எனக்கும் ரேவதிக்கும் இந்த நிச்சயதார்த்தம் மேடை போய் வரைக்கும் நின்னதை பற்றி எங்கள் அம்மாட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் அம்மா வந்துட்டு ரொம்ப கவலைப்படுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டியும் சரிப்பா நான் இந்த விஷயத்தை பற்றி உங்கள் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் மயில் வாகனம் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, ஏப்பா கார்த்தி என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க,
கார்த்திக் கேட்குறாரு, சொல்லுங்க அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா சிலம்பம், இன்னைக்கு வீட்டில் சின்ன மாமியார் ஒரு பெரிய பஞ்சாயத்து வச்சாங்க தெரியுமா அப்படின்னு. அப்ப கார்த்திக் கேட்குறாரு, பஞ்சாயத்தா, என்ன பஞ்சாயத்து அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா டிரைவரு, உன் கூட இந்த வீட்ல யாருமே பேசக்கூடாதாம், யாராவது பேசினீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு என் சின்ன மாமியார் கூப்பிட்டு எச்சரிச்சிருக்காங்க. நான் அந்த இடத்துல எப்படின்னா, நான் சிலம்பம் கூட பேசவே மாட்டேன், எனக்கும் அவனுக்கு எந்தவித சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் நைஸா எஸ்கேப் ஆயிட்டேன். ஆனா நீ கவலைப்படாத, உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால உனக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரிங்க வாங்க ரூமை சாத்திட்டு அப்படின்னு. அப்ப மயில் வாகனமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமை சாத்திட்டு வராரு. கார்த்தி சொல்றாரு, உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கா, இந்த புடவைய மாயா தான் கட்டியிருந்தாங்களா அப்படின்னு. சிலம்பம் சொல்றாரு, அப்பா கார்த்தி, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன், கண்டிப்பா வந்துட்டு இந்த புடவைய மாயா தான் கட்டியிருந்தாங்க, நான் எனக்கு சரியான மெமரி பவர், எதையுமே நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு. உடனே கார்த்தி சொல்றாரு, இதை பத்தி நான் மாயா மேடத்துக்கிட்ட கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த புடவைய நான் கட்டி இல்ல, இந்த புடவை வந்துட்டு மண்டபத்துல கிடந்துச்சு, நான் கொண்டு போய் மேனேஜர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்களே அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, என்னப்பா சிலம்பம் இப்படி சொல்ற, இங்க பாருப்பா, நீ என் மேல நம்பிக்கை வைக்கிறியா இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு தான் இந்த புடவைய கட்டி இருந்துச்சு அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரி சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா டிரைவரு, அந்த பொண்ணு வந்துட்டு இந்த புடவைய நான் கட்டல அப்படின்னு சொன்னுச்சுன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. சரி, என் கூட யாரும் பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க, சரி நீங்க போங்க அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனமும் சரிப்பா சிலம்பம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம வெளியில போறாங்க. அப்ப ரேவதி அங்கேருந்து வந்துட்டு கார்த்தியை பாக்குறாங்க. டிரைவர் என்ன பண்றீங்க அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போயிட்டு வந்தேன் அப்படின்னு. ரேவதி கேக்குறாங்க, மகேஷ் கிட்ட போயிட்டு விசாரிச்சிங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா ரேவதி, என்னை மன்னிச்சிருங்க, ஆனா அவர் தானே என் மேல பழி போட்டாரு, ஸோ அதனாலதான் அவர்கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்னன்னு உண்மை தெரிஞ்சுச்சா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிவனாண்டி, சிவனாண்டி தான் மகேஷை வந்து தலையில கட்டையால அடிச்சு பிடிச்சி கட்டி போட்டு அப்புறம் உங்களை வந்துட்டு நிச்சயதார்த்தத்தை பண்றதுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு என் மேல பழி போடுறதுக்காக அவங்க மகேஷ்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி ஷாக் ஆகுறாங்க. மகேஷ் எதுக்காக பொய் சொன்னாரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்படி பொய் சொல்லலைன்னா சிவனாண்டி வந்துட்டு மகேஷை கொன்னுருவன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு, மகேஷுக்கும் மாயாவுக்கும் தப்பான தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவமானப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் தான் மானத்தை காப்பாத்துறதுக்காக மகேஷ் இந்த மாதிரி ஒரு பொய் சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஸோ இது கேட்டதோட ரேவதி ஷாக் ஆகுறாங்க, என்ன இது இப்படியா சிவனாண்டி சொன்னாரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா இப்படிதான் வந்துட்டு மகேஷையும் மாயாவையும் ரொம்ப மிரட்டி இருக்காங்க, இதுக்கு பயந்து தான் அவங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அப்ப உங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி இந்த விஷயத்தை பத்தி நீங்க அம்மா கிட்ட சொன்னா என்ன அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இந்த விஷயத்தை பத்தி நான் உங்க அம்மா கிட்ட சொன்னா அந்த சிவனாண்டிக்கு உண்மை தெரிஞ்சு போயிடும், இதனால மகேஷ்க்கும் மாயாவுக்கும் ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது, அதனால என்னால இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல முடியாது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னை மன்னிச்சிடுங்க டிரைவர், உங்க மேல தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் எல்லாருமே நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு லேடி இருக்காங்க அப்படின்னு. அப்ப ரேவதி கேக்குறாங்க, லேடியா, என்ன சொல்றீங்க டிரைவர் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா இதுக்கு பின்னாடி ஒரு லேடி இருக்காங்க, அவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி கூடிய சீக்கிரம் நீங்க வந்துட்டு உங்க மேல தப்பு இல்லை அப்படிங்கிறத நிரூபிப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, நாளைக்கு கோவில்ல கும்பாபிஷேகத்துக்காக இங்க இதை வந்துட்டு கலசத்தை வச்சு சாமி கும்பிட போறாங்களாம்ல அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா டிரைவர், இங்கதான் வந்து கலசத்தை வச்சு சாமி கும்பிட போறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலை வீட்டில் வந்துட்டு அந்த கலசத்தை கொண்டுட்டு வராங்க, கொண்டுட்டு வந்துட்டு வச்சு சாமி கும்பிட்றாங்க. ரேவதி தான் எல்லா பூஜைகளையும் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சீன் நடக்குது, என்னன்னா அந்த சந்திரா வந்துட்டு நேரா அந்த சிவனாண்டியை போய் பார்க்குறாங்க. சிவனாண்டி நேராக சந்திராவை பார்த்து, வா சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா நேராக சிவனாண்டி கிட்ட, என்னங்க இந்த மாதிரி உங்களை யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, சொந்த புருஷனையே இப்படி வந்து நான் டெய்லி திருட்டுத்தனமாக பார்த்துட்டு போகிறேனே அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு சந்திரா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், கூடிய சீக்கிரம் அந்த சாமுண்டீஸ்வரியை அவமானப்படுத்தி அவளை ஒரு மூலையில் உட்கார வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியாக இருக்கலாம், நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, என்னங்க அந்த டிரைவர் வீட்டில் இருக்கான் பாருங்க, அவனை எப்படியாவது துரத்தி அடிக்கலாம் அப்படின்னு தான் அவன் மேலே அப்படிப்பட்ட ஒரு பழியை போட்டோம், ஆனால் அப்படியும் அவன் சுலபமாக தப்பிச்சிட்டானேங்க அப்படின்னு. அப்போ சிவனாண்டி சொல்கிறாரு, இங்கே பாரு, அவன் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்குமே நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு. அப்போ
சிவனாண்டி சொல்றாங்க, இங்க பாரு அன்னைக்கு அவன் நேரடியா வந்து என்கிட்ட கேட்டான் தெரியுமா, இது மாதிரி அந்த நிச்சயதார்த்தத்துல வந்துட்டு மாப்பிள்ளைய கடத்தினதே நீதானே அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து நேரடியா கேட்டான். அதோட அந்த மாயா இருக்கா பாரு, அவகிட்ட போயிட்டு வேற விசாரிச்சிருக்கான். ஸோ கண்டிப்பா அவன் சுலபமா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் தெரியல அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றேங்க, என்னங்க போயும் போயும் டிரைவருக்கெல்லாம் நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்களா, இங்க பாருங்க அவன் சரியான டுபாக்கூரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சரி நாளைக்கு சாமுண்டீஸ்வரி தான் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ண போறாளாம்ல அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க அவ தான் எல்லா ஏற்பாடுகளும் பண்ண போறா, ரேவதி தான் பூஜை பண்ண போறா, அவ பொண்ணுக்கு கல்யாணம்ல, அதனால ரேவதியே பூஜை பண்ணட்டும்னு சொல்லியிருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நம்ம அந்த கார்த்தியை அந்த டிரைவரை மாட்டி விட்டா என்ன அப்படின்னு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, எப்படிங்க அப்படின்னு. அப்ப சந்திரா சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு அந்த கலசம் இருக்குல்ல, பூஜை முடிச்சதோட ஒரு நாள் நைட்டு அது வீட்டுல இருக்கும், அப்ப நீ அந்த கலசத்தை எப்படியாவது கொண்டு போய் ஒழிச்சிரு, கேட்டா இதை வந்து அந்த டிரைவர் தான் எடுத்தான் அப்படின்னு அவன் மேல பழிய போட்டுரு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி கண்டிப்பா டென்ஷன் ஆகி எதை எடுத்தாலும் ஓ மேலதான் வந்துட்டு தப்பு வருது, அதனால நீ இந்த வீட்டிலே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த டிரைவரை துரத்தி அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, சூப்பர் ஐடியாங்க, ஸோ இதை பயன்படுத்தி அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு சந்திரா சொல்றாங்க. அதுக்கப்புறமா சிவனாண்டி சொல்றாரு, எதுக்கும் பாதுகாப்பா இருந்துக்க, அந்த டிரைவர் ஒரு யமகாதகன் அப்படின்னு. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க சிவனாண்டி கிட்ட, நம்ம சந்திரா சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சிவனாண்டி கிட்ட, என்னங்க கூடிய சீக்கிரம் அந்த டிரைவரை மட்டும் வீட்டை விட்டு துரத்திட்டோம்னா அதுக்கப்புறம் சுலபமா அந்த சாமுண்டீஸ்வரியை நம்ம பழி வாங்குறதுக்கு ஈஸி ஆகிடும் அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஹாப்பியா இருக்கலாம்ல அப்படின்னு. அப்ப சந்திராவும் ஆமாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டை காமிக்கிறாங்க. மறுநாள் காலை நம்ம சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, ரேவதி மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுமா, ஏன்னா இந்த கும்பாபிஷேகத்தை உனக்காக தானே நான் பண்ணுறேன், உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலசத்தையே நான் இங்கே வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி நீ மாப்பிள்ளையை ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுருமா அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மகேஷுக்கும் கால் பண்ணுறாங்க. மகேஷ் நேராக மாயா கிட்ட, மாயா அந்த ரேவதி தான் கால் பண்ணுறா அப்படின்னு. மாயா சொல்கிறாங்க, அது சரி, அடிக்கடி உங்கள் வருங்கால பொண்டாட்டி உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இனிமே என்ன மறந்துடுவீங்க அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, என் செல்லம் உன்னை எப்படிமா மறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவோட தோள் மேல கை போட்டுக்கிட்டு, இரு நான் நேரா அந்த ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறேன், கண்டிப்பா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் அதை ஃபோன் பண்ணுவா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம மாயாவும் சரி அட்டன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகேஷ் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க ரேவதி அம்மா அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க இது மாதிரி நாளைக்கு வீட்டில் வந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக கலசத்தை வீட்டில் வச்சுட்டு சாமி கும்பிட்றாங்க, அதனால நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. மகேஷ் கேட்குறாரு, மேடம் அங்கே எதுக்குமா நான் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் சொல்கிறாரு, ஓ அப்படியாம்மா, சரி அப்போ நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாயா நீயும் கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, கண்டிப்பாக அவங்க இல்லாமல் வர முடியுமா, அவங்க தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பாசமாக இருக்கிற அண்ணியை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, ஆமாம் மாயா அண்ணி என் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை ஹக் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இது எதுவுமே நம்ம ரேவதிக்கு தெரியாது. அதுக்கப்புறமா ரேவதி சொல்கிறாங்க, சரிங்க நீங்கள் வருவீங்க அப்படின்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ மாயா சொல்கிறாங்க, நீ தான் ரொம்ப தான் பேசுகிற ரேவதி கிட்ட அப்படின்னு. அப்போ மகேஷ் சொல்கிறாரு, அது இன்னும் கொஞ்ச நாள் தான், அவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த ரேவதி கிட்டேருந்து எப்படியாவது சொத்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு அவளை நடுத்தருவில் நிப்பாட்டிட்டு அப்புறம் நீயும் நானே ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மகேஷ் மாயா கிட்ட, இங்கே பாரு அந்த கலசத்தை வச்சு சாமி கும்பிட்றதுக்காக கூப்பிட்ருக்காங்க, கண்டிப்பாக நமக்கு டவுட்டானவங்க யாரும் வரமாட்டாங்க, அதனால நம்ம 2 பேரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி வந்துட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு, அம்மா அவரை கூப்பிட்டுட்டம்மா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா கலசத்தை வச்சு பூஜை பண்ணுற நாள் வருது. கலசத்தை வச்சு பூஜை பண்ணுறாங்க, ரேவதி தான் பூஜை பண்ணுறாங்க, மாயாவும் மகேஷும் வராங்க. அவங்க வந்ததோட எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பூஜையெல்லாம் முடிஞ்சதோட ரேவதி சொல்கிறாங்க, அம்மா பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டு பெண்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த
கோவில் கும்பாபிஷேகத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம சிறப்பாக கொண்டாட போகிறோம். நாளைக்கு வந்துட்டு இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, யாரும் இல்லாத நேரத்தில் டக்குன்னு அந்த கலசத்தை தூக்கிட்டு கொண்டு போய் கார்த்தியோட வெட்டுக்கு கீழே ஒளிச்சு வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாது. அதுக்கப்புறமா மறுநாள் காலை கோவில் கும்பாபிஷேகத்துக்காக எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. அப்போ சந்திரா நினைக்கிறாங்க, நான் கொண்டு போய் அந்த கலசத்தை ஒளிச்சு வச்சுட்டேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்த போறீங்கன்னு நானும் பார்த்துறேன். சாமுண்டீஸ்வரி, இன்னைக்கு நீ அவமானப்பட்டு நிற்க போறடி அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த ஊர் மக்கள் வராங்க. வந்துட்டு, அம்மா, கோவில் கலசத்தை கொண்டுட்டு வந்தீங்கன்னா அப்படியே ஊர்வலமாக போயிட்டு அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரியும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக சாமி ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போய் பார்த்தா கோயில் கலசத்தை காணோம். அதை பார்த்ததோட சாமுண்டீஸ்வரிக்கு பேரதிர்ச்சி. சாமுண்டீஸ்வரி வெளியில வந்துட்டு கோவில் கலசத்தை காணோம் அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, அக்கா, நேற்று அங்கே தானேக்கா வச்சு சாமி கும்பிட்டோம், இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து, ஆமாக்கா, கோவில் கலசத்தை காணோம். அப்போ இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது அப்படின்னு யாரோ திட்டம் போட்டிருக்காங்கக்கா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. இந்த வீட்டில் உள்ளவங்க யாரோ ஒருத்தவங்க எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்க, சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, வேற யாராக இருக்கும், கண்டிப்பாக அந்த டிரைவராக தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி டென்ஷன் ஆகி டிரைவர் அப்படின்னு கூப்பிடுறேன். அப்போ கார்த்தி அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாரு. வந்து நின்னத்தோட கார்த்தி வந்துட்டு சொல்கிறாரு, என்ன மேடம், என்ன ஆச்சு அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இங்கே இருந்த கோவில் கலசத்தை காணோம், எங்கே எடுத்தியோ அங்கேயே கொண்டாந்து வச்சிரு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, நான் ஒன்றும் அந்த கலசத்தை எடுக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, ரேவதியோட கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது நீ மட்டும்தான். கண்டிப்பாக உன்னை தவிர வேற யாரும் அந்த கலசத்தை எடுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ தான் இந்த இடத்துல சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்த. கண்டிப்பாக நீ தான் இந்த கலசத்தை எடுத்திருப்ப. மரியாதையாக அந்த கலசத்தை கொண்டாந்து வை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மேலே பழி போடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி நேராக கார்த்தியை பார்த்து, இங்கே பாரு, எப்போ பார்த்தாலுமே ஓ மேலே தான் திருட்டு பழி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சந்திரா சொல்கிறாங்க. ஏன்னா அவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறான், அதனால தான் அவன் மேலே திருட்டு பழி வருது அப்படின்னு. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இன்னும் 1/2 மணி நேரத்தில் அந்த கலசத்தை கொண்டாந்து வைக்கலைன்னா போலீஸுக்கு கால் பண்ணி உன்னை கைது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, சொல்லிக்கிட்டே இருக்காம போலீஸ்க்கு கால் பண்ணுக்கா, இல்லை அவனை இந்த வீட்டை விட்டு துரத்து, அவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி கோவமாக அந்த இடத்துலேருந்து போவ, நம்ம கார்த்தி குழப்பத்தில் நிற்கிறாரு. என்ன இது, எப்போ பார்த்தாலும் நம்ம மேலேயே பழி வருது, இந்த சந்திரா தான் தேவையில்லாமல் நம்ம மேலே பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒருவேளை இவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு என்னை மாட்டி வரதுக்காகவும் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்காகவும் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு கார்த்திக்கு சந்தேகம் வருது. அப்படின்னு பார்த்து ரேவதி அந்த இடத்துக்கு வராங்க. ரேவதி நேராக கார்த்தியை வந்து பார்த்து, இங்கே பாரு டிரைவர், கண்டிப்பாக நீ அந்த கலசத்தை எடுத்திருக்க மாட்டே அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. யாரை ஒருத்தவங்க சூழ்ச்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அந்த கலசத்தை பாதுகாப்பாக கொண்டாந்து வைக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த கலசம் எங்கே இருந்தாலும் நான் கொண்டாந்து வைக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் கல்யாணமும் எந்த தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரேவதியும் ரொம்ப தேங்க்ஸ் டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி நினைக்கிறாரு, அந்த கலசத்தை யார் எடுத்திருப்பா, எனக்கு என்னமோ அந்த சந்திரன் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கார்த்தி நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் மயில் வாகனம் நேராக கார்த்திகிட்ட வந்து, என்ன சிலம்பம், எப்போ பார்த்தாலும் ஓ மேலே எல்லாரும் பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் சின்ன மாமியார் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் ஷாக் ஆகுறாரு. ஏன் சின்ன மாமியார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, உங்கள் சின்ன மாமியார் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. கார்த்தி உண்மையை கண்டுபிடிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது அப்கமிங் எபிசோடில் தான் நடக்க போகுது. அண்ட் இது வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.